ஹலோ மக்களே, வெல்கம் டு டியூட் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பிஆர் ரேங்க்டு தான் போட போகிறோம். அதுவும் கால்லெஸ் ஸ்குவாடு. என்ன மச்சான் நடுறல உட்காந்துட்டு ஆமாஞ்சி, என்ன பண்ணுறது, நமக்கு தான் வேறு கேமிங் பிளாட்ஃபார்மு கேமிங் ரூமுன்ற மாதிரி எதுவும் இல்லையே. இப்போ தான் வளர்ந்து வரும், என்ன பண்ண முடியும். சரி, ஓகே, மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மச்சான் ஆட்டோ மேட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணு டியூட். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டியூட். நீயே ஸ்டார்ட் பண்ணு. அது சரி, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டியூட். ஆட்டோ மேட்ச் ஆஃப் பண்ணியிருக்கியா பாரு. ஆஃபில் தான்டா இருக்கும். ஏன்டா ஃப்ளாக் மாற்றினா ஆட்டோ மேட்ச் ஆன் ஆயிருமாடா. என்ன பேசிகிட்டு இருக்கான் பாருங்க. சரி, படுத்து தூங்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டியூட்ஸ். என்ன நீ இன்ட்ரோ கொடுக்க விட மாட்டேன். உள்ளே போய் பேசிக்கலாங்க, இது ஆகாது. Dropping like the lights on my social நேம் post. சொல்லிட்டேன், ரெண்டு இடத்துல ரெண்டுத்தையும் கட் பண்ணி தூக்கிடு. கேக்கல பெரிய ஃபேமஸான செலிபிரிட்டி ஒரு வேண்டாம் நினைப்பாங்க கண்டிப்பாக. நினச்சிட்டு மெசேஜில் கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்க. Heads up, enemy dropping close. இந்த மேட்ச் அடிக்கிறாங்க. பறக்குறோம், பறந்தே ஆகுறோம். Revival point. எப்பவுமே எனக்கு இத்து போன கணக்கு அனுப்பித்தாங்க. அது சரி, வராங்கு மினி ஊசி போய் முடிஞ்சது. தலையா ஐயோ, உனக்கு ஒன்றாத வச்சுருக்காங்களா? யாரு கிட்ட இல்லை இப்போதைக்கு, பிரச்சனை இல்லை கைஸ். வேற ஒன்றா வந்தானா நம்ம முடிஞ்சோம். அது சரி, லாங் ரேஞ்சுக்கு வேற உருப்படி வாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னார்த்து காலியாக இருக்கும். எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். அந்த ஸ்குவாடை பார்த்துட்டா இருக்கியா? சாவு சாவும்ல செத்த பையில நீ நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா உட்காந்துருக்கான். ரிவைவ் பண்ற இடத்துக்கு இருக்கானா? அங்கதான் இருக்கான். ஸ்கேனரோட அப்பா போயிட்டு வந்துருச்சு கைஸ். முன்னாடி பராங்க. நம்ம டீமேட்டை ரிவைவ் பண்ணியாச்சு. இந்த மேட்சை நம்ம தான். என்ன எப்பயுமே நம்ம தான் சொல்றீங்க? இல்லை இறங்கலாம் எல்லாம் வருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை புரியல எனக்கு. எத்து போன எனிமி சொல்லுவாங்க. ஐயோ வந்துட்டோம்டா. கண்ணே கிடைக்கல. நீங்க வாடா. ஐயோ ஓடிடு. இங்க இறங்கிட்டோம் போலடா. ஜிப்லைனை பிடிச்சி பாரா மச்சான். நீ கரும பிடிச்சி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. பறந்துடுறா பின்னாடி தான்டா இருக்கான். அங்க இருந்துட்டு அடிப்பானா. நீ மட்டும் தண்டனைக்காதான். சரி கைஸ், இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எனக்கு 18% தான் இருக்குது. அதுக்குள்ளே ரிவைவ் ஆயிடுவேன். அது பிரச்சனை இல்லை, நம்ம தலைவர் ரிவைவ் பண்ணிடுவார். M4A12 ரைட்டர் டியூட் இருறா ஏக்கே எடுத்து போறியா? இல்லை M4A12 நல்லா தான் இருக்கும். அப்புறம் என்ன உனக்கு? ஆமா பொறுக்கி வீரண்டா. நம்ம டியூட் சீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. ஏன்டா உங்க பிடிக்காதவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட பால்ஸா நினைச்சு தட்டி விட்டுருங்க. இல்லை புரியல எனக்கு. அது கண்ணிமைகள்.
கண்ணை சுண்டி விட சொல்கிறான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வேற எதையும் நினச்சிக்காதீங்க. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. Dropping like the lights on my social post. சப்போர்ட்டிவ் கமெண்ட் நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதையும் கன்ஃபார்மாக சொல்லுங்கள். விமர்சகர்கள் ஹேட்டர்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதானே ஓடுறேன். நானும் டோக்கன்ல தான் ரிவைவ் பண்ண முடியும் போல. உனக்கு வந்துச்சுன்னா எனக்கும் இல்லை இல்லை எனக்கு வரல. அது சந்தோஷம். நல்லா இருந்துச்சு. நான் கூட ஹாஸ்பிட்டலில் தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். முதல் வேலையா நம்ம டீம்மேட்டோட கண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏகே தூக்கிட்டாங்க. லூட்டி எடுத்தாச்சு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வச்சிருக்கு. டேய் கொளுத்திரும்டா. நான் தெரியாம மாத்திட்டேன்டா. மாத்தினது எனக்கு இப்போதான் தெரியும். ஏகேக்கு என்னாச்சு சொல்ற? அப்போ ஓகே நீ வச்சுக்க. சரி சரி பயங்கரமாக போயிட்டு மேட்ச்சு வெற்றிகரமாக வந்து நம்ம ஒரு 3 கில் பக்கம் அடிச்சிருக்கோம். எவ்வளோ கில் அடிச்சிருக்கேன்? எத்தனை அடிச்சிருக்கேன்? 1. அது சரி சரிங்க. நம்ம அப்படியே கண்டுக்காதீங்க. நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து மேட்ச் விளையாடிட்டு இருக்கோம். எந்த கேம் வேணும் சொல்லுங்கள், விளாண்டு போடுறோம். அதுக்குன்ட்டு கம்ப்யூட்டரில் விளையாடுற கேம்லாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா நம்மள்ட்ட வந்துட்டு மொபைல் மட்டும்தான் இருக்குது. மொபைல் விளையாடுறதுக்கு ஏற்ற கேம்ஸாக சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக விளையாடி போடுறோம். இல்லை ஏன்டா பப்ளிக்கில் விளாட்றேன்னு நினச்சிட்டிங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா நம்ம வந்து நம்ம எல்லாரும் பப்ளிக்கில் விளாட்றது அந்த மாதிரிலாம் விளையாடுவீங்க. அந்த மாதிரி நம்ம நீங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு ரூம் எடுத்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கேம் விளையாடுவோன்னு சொல்லானே. அதாவது உங்கள் வயசு வரும். நீங்களும் 2 பேரும் ஒன்று கேம் ஆம்பியன்ஸ் இருக்கிற ஒரு ரூமையே செட்டப் பண்ணிடலாம். ஒழுங்க இன்னும் கொஞ்ச நாள் நிறைய பேர் பண்ணிடலாம். வேண்டா நாங்களும் அந்த ஒரு ஐடியாவில் தான் இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுவேன். பாருங்கள் ஒரு எனிமி வேலை சப்போர்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அபகரிச்சாச்சு. இவனோட டீம்மேட்ஸ் யாரு கிட்ட வேற அவனும் கைலர் வேற போட்டிருக்கான். என்ன கதைன்னு தெரியல, பார்ப்போம். இன்னொருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை கைஸ் வாங்க ஏறி அடிச்சிடலாம். இந்த மேட்ச் ஏதோ அதிசயமாக நல்லா போயிட்டுருக்கு. ஊழி அடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். எவனா லேண்ட்மைனில் முடிச்சிருக்காங்க. இது எனக்கு டேமேஜ் இப்போ காட்டுச்சு பார்த்தீங்களா? அப்போ வச்சு லேண்ட்மைன் வந்து 2 தடவை செத்துற லேண்ட்மைன் வச்சு அதிசயமாக இருக்குது. 2 ஸ்கேனரோட தூரம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு சப்போர்ட்டிவாக கமெண்ட் ஏதாவது போட்டிங்கன்னா நாங்கள் அடுத்து ரூம் மேட்ச் போகலான்னு இருக்கோம். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட்டு 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று ரூம் மேட்ச்சு, இன்னொன்று வந்து கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்டு. எதனாலும் சொல்லுங்கள் விளாட்லாம். இல்லை பிஆரே விளாட்னாலும் சொல்லுங்கள் விளாட்லாம். என் சைட்லேருந்து இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எல்லா நாளும் பிஆர் மட்டுமே விளாண்டுருந்தோன்னா உங்களுக்கு சளிச்சு போயிடும். என்ன சொல்கிறேன் ஏமாச்சான்? அதனால நான் 2 ஆப்ஷன் உங்களுக்கு இதே பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே சொல்லுங்கள், இதே விளாட்லாம். இடையில க்ளோவால் போட்டதா? ஓகே, அப்படி இப்படி மோதி எப்படியோ பேஸ் கேம்புக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல நிறையா இடம் வந்துட்டு நேமே தெரியாது. நான் மேப்பை பார்த்தா சொல்லிட்டுருக்கேன். அப்பப்போ பேசுகிற டைமிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி வலுவாக இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஏன்டா
இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஓவர் தான் ஆகணும். அவங்கள்ட்ட விளையாண்டு பேசிகிட்டே இருக்கிறப்போ அது ஆரம்பிச்சு இல்லை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எங்கே மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி கேட்குறான்னு தெரியல கைஸ். என்ன மோக் பண்ணுறதுலேயே இருக்கும். மோக்குடா மோக்குனா தெரியாதாடா கேரக்டரா? அது சரி. ஃப்ரீ ஃபயர் பைத்தியத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் கைஸ் நான். சரி சரி ரொம்ப பண்ணாத. எவனா வரானான்னு பாரு. ஒவ்வொருத்தருக்கா பாரு. வாடா டே டே டக்குன்னு வாடா. டே வால் போட்டே வாடா. பின்னாடி க்ளோவல் போடுறான். பின்னாடி ஒரு தடவை க்ளோவல் போட்டு கூறுகட்ட க்ளூவால் உழுகாம போயிடுச்சுடா. ஓடிடு நிற்காத போய் ரிவைவ் பண்ணி விடு. இப்போ பகிரங்கமான திருப்பங்கள்லாம் வந்திருக்கு கைஸ். என்ன நடக்குதுன்னு பாருங்க பொறுமையா. இங்கே தான் ஏதோ ஒரு ரிவைவ் பாயிண்ட் இருக்கு. அவன் அடிக்க ட்ரை பண்ணாதான் அவன் ஸ்குவாடாக இருக்கான். இன்னொருத்தர் ஆமாம் ஏ க்ளோவல்றான். ஓகே ஹீல் ஆயிக்கோ ஃபஸ்ட். ஹீல் ஆயிக்கோ. அவன் ஸ்னைப்பர்லாம் வச்சுருக்கான்டா. அதுவும் ரஃபேல் கேரக்டர் வச்சு அடிக்கிறான்னு நினைக்கிறேன். ஹீல் ஆகுது அவனுக்கு காட்டும்டா. ஓகே நைஸ். டாப் 20க்குள்ளே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு மேட்ச் 50க்குள்ளே செத்துட்டோம். செகண்ட் மேட்ச் 40க்குள்ளே செத்துட்டோம். இது தேர்ட் மேட்ச் தானே டியூட்? இல்லடா எத்தனாவதோ மேட்ச். ஆனால் இது டாப் 20க்குள்ளே வந்துருக்கோம். இல்லடா இருங்கடா ஒரு நிமிஷம். அங்கே லாஸ்ட்டில் இருக்கான் பாரு. ஹீலாகு இங்கே ஹீலாகு ஃபஸ்ட். எடிட் போட்டு. ஓகே 2 பேர் இருக்காங்க கைஸ். அவங்களும் கிராஸ் ஃபயரில் தான் இருக்காங்க. பிரச்சனை இல்லை. ஏறி அடி மச்சான். இல்லை எங்கேயாவது ஷாப்பிங் அங்கே பேஸ் கேம்பில் இருக்குது. போக முடியுமா உன்னால்? ட்ரை பண்ணி பார்க்குறியா? படி ஊற்றிக்கிட்டு போகிறான். இல்லை லெஃப்டில் ஒருத்தர் இருக்கான். சுற்றி எனிமிடா. ஒருத்தனை மிஸ் பண்ணனாலும் தோல்வி. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வடிதான். என்னதான் பண்றது? அதனால சந்தோஷம். ஓகே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. நவீன் மட்டும் சாக மாட்டான். மெடிட் போடு பொறுமையாக மெடிட் போடுவோம். மெடிட் போடுறான். இன்னும் போய் அடிக்கலையாடா. எது இவர் அதுக்கு யூரியா கனவுக்குள்ளே போயிட்டாருங்க. வேற ஒன்று. மெடிட் போடு. அப்படியே அந்த குளோவல் பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வரான்டா. P90 வச்சு நம்ம தலை வேணாண்டா. மெடிட் போடு. ஓகே அவனுக்கு காட்டும். அவன் ஏறினதுக்கு அப்புறம் ஒரே செலுத்திரு. ஓடு சுற்றி எனிமையாக இருப்பாங்க. இன்னும் 6 பேர் இருக்காங்க கைஸ். ஆல்மோஸ்ட் நம்ம நவீன் மட்டுமே டாப் 20லேருந்து 10க்குள்ளே வந்துட்டு. அப்படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கன்ஃபார்ம் என்ன ரிவைவ் பண்ண முடியாது, அது தெரியும். தனியாக ஆடி ஜெயிச்சிருவாரா நம்ம நவீன்? என்று நினைத்து அப்படியே ஒருத்தன் ஒன்ட்டா படிப்பானா, அவ்வளோதான். வீடியோ முடிட்டு போக வேண்டியது. 5 பேர் இருக்கானுங்கடா. நல்ல வேலை உட்காந்து அங்க உட்காராம இருந்தியே. அவ்வளவு பேர் இருக்கா? அங்க ஒருத்தர் உட்காந்துருக்கானா நின்றுருக்கானா? 2 பேர்ரா. எங்க ஒருத்தன்டா? இவனை முடிச்சு விடு. அவ்வளோதான். அங்க ஒருத்தர் இருக்கான். மெடிட் போடு. அளவுக்கு மூக்குப்பொடி இருக்குன்னு நினைச்சேன். ஒரே ஒரு மூக்குப்பொடி தான் இருக்கு. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். நம்ம நவீன் அவர்கள் பகிரங்கமாக விளையாடி கொண்டிருக்கிறார். இருந்த மூக்குப்பொடியை தண்டம் பண்ணிட்டேன். ஜெயிச்சிருவோமான்னு பார்ப்போம். ஜெயிச்சிட்டோன்னா
நம்ம சேலஞ்சை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இல்லைனா திருப்பி வீடியோ போட்டு சேலஞ்ச் பண்ணுவோம். ஏண்டா என்ன நான் சொல்கிறது, 5 க்ளூவால் இருக்கு. சந்தோஷம். லெஃப்ட்டில் இருக்காங்களா? பார்த்துக்கோ, லெஃப்ட்டில் இருப்பாங்க. இன்னும் 3 பேர் இருக்காங்க. நம்ம நவீன் சோலோ பீஸாக இருக்காரு. நெட்வொர்க் லாக் உனக்கா எனக்கா? எனக்கு சவுண்டு இருக்குது. அங்கே பின்னாடிடா, அங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு சன்னமாக. அவன் ஓடிட்டான்டா. அட பாவி, நல்ல வேலை ஜோனுக்குள்ளே உட்காந்து. அவன் ஓடிட்டானா செத்துட்டானா தெரியலையே. அவன் ஓடிட்டான். அங்கே க்ளூவால் போட்டு பேக் போ பின்னாடி இருப்பான். உனக்கு பின்னாடி அந்த சைடு ஒருத்தர் இருக்கான். இரு 3 பேரும் சோலோ பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ரைஸ். ஏன்னா 3 பேர் சேர்ந்து நம்ம நவீன் அடிச்சு எடுத்து செத்துட்டானா இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அவ்வளோதான். சோழி முடிஞ்சிடும். கிராஸ் ஃபயர் போகாமல் இருந்தால் சந்தோஷம். சரி, நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கோங்க, நான் அப்படியே படுத்து. அவ்வளோதான், நம்ம நவீன் பட்டாவை போட்டாரு. இங்கே போரு, இங்கே இருக்கான் பாரு. இவனை தான்டா சொன்னேன் பின்னாடி இருக்கான்னு. சன்னமாக போய் அடி. இரு அவன் வரட்டும், அவனா வருவான். ஓகே. வந்துட்டான்டா ஏறுறான்டா. குளோவால் போட்டான். இங்கே ஒருத்தர் இருக்கான். போடுறான். அவ்வளோதான். அங்கிட்ட ஒருத்தன்டா. அவனுக்கு ரைட் சைடில் ஒருத்தன், லெஃப்ட் சைடில் ஒருத்தன், பின்னாடி ஒருத்தன், முன்னாடி ஒருத்தன். பார்த்துக்கோ. பயங்கரமாக பங்கம் காட்டிகிட்டு இருக்காரு நம்ம தலைவன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கோடு தகிடதான். இந்த மேட்ச் பூயான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஒரு பூயா அடிச்சோம் கைஸ். வெற்றிகரமாக நம்ம சேனலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க, உங்களோட கேட்டையும் கொடுங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கோ. நம்ம தான். ஓகே, தேங்க்யூ, லவ் யூ ஆல், குட் பை. என்னடா உம்மா கொடுக்குற? குட் பை இல்லை, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.